மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், மனுஷன் அவன் எல்லோருமே இறைவனை ஏதாவது ஒரு வகையிலே தேடுகிறார்கள். அந்த நாட்களிலே படிப்பறிவு இல்லாத காடுகளில் வாழுகிற நாகரிகமற்ற பழங்குடியினராய் இருந்து அப்படி பின்தங்கியிருந்த மக்கள் கூட அவர்கள் கூட தெய்வத்தை வணங்கினார்கள். அதை எதை வைத்து வணங்கினார்கள்? சிலர் அந்த அக்னி தெய்வம் என்று வணங்கினார்கள். சிலர் தங்களை தீண்டுகிற அந்த பாம்பை வைத்து நல்லதாம்பை தெய்வம் என்று வணங்கினார்கள். இடி மின்னலை தெய்வம் என்று பயந்து போய் அதை வணங்கினார்கள். அவ்விதமாய் இறைவனை தேடாதவர்கள் ஒருவரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எல்லோரும் அவ்வாறு தேடிய ஒரு பகுதி என்னவென்றால், அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் ஒரு காரியம் உண்மையாக இருக்கிறது. அது என்னவென்றால், அவர்களுடைய தெய்வம் அனைத்தும் ஏதோ பார்த்து ஏதோ பொதுவான ஒரு பயமோ அல்லது ஒரு குருவோ அவர்களுடைய போதனையை வைத்துத்தான் இருக்கிறார்கள். அல்லாமல் அவருடைய தெய்வம் அவளுக்கு உதவும்படி, அவர்கள் எதிர்பார்க்கிறபடியான உதவியை தரும்படி உயிரோடு இல்லை என்பதுதான். ஆகவே ஒரு மனுஷனுடைய புலம்பல் என்னவென்று சொன்னால், அவன் என்ன உதவியெல்லாம் மானிடத்திலே கிடைக்குமோ அதையெல்லாம் அவன் தேடுகிறான். மனுஷனை நம்பி அதை அவன் ஓடுகிறான். ஏனென்றால் அவர்கள் தான் உயிருள்ளவர்கள். அது டாக்டரோ அல்லது பணம் கொடுக்கின்ற ஒரு வட்டி கடைக்காரனோ அல்லது அரசோ அல்லது அவனுடைய பேங்க்கோ அந்த அக்கௌண்ட்டோ ஏதோ வைத்து அதுதான் உதவி செய்யும் என்று நாடி ஓடுகிறார்கள். ஏனென்றால் அவர் கண்களுக்கு தெரிகிறபடியாக நடமாடுகின்றவர்கள் அவர்கள்தான். அப்படி இல்லாத படி அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு ஒருவரும் உதவி செய்ய முடியாது என்ற நிலையை அடைந்து ஒரு கீழான அழிவுக்கு போகிற பொழுதுதான் இறைவா என்றவர்கள் வேண்டுவார்கள். அல்லது இறைவனுடைய ஏதாவது ஒரு சாசனத்தை கொண்டு வந்து வைத்து அது உதவி கிடைக்குமா என்று சொல்வார்கள். அவர் ஆலயத்திற்கு போவார்கள், அவர்கள் தேவாலயத்திற்கும் வருவார்கள், இயேசுநாதத்தில் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் அவர் சொல்வதெல்லாம், அவர்கள் செய்வதெல்லாம், நம்பிக்கை என்று சொல்வதெல்லாம் அவர்கள் மனுஷனைத்தான் நம்புகிறார்கள். ஏனென்றால் அவர் உயிருள்ளவர்கள். ஆகவே தனக்கு ஓடி ஆடி உதவி செய்து தன்னுடைய கடனை போக்குவதற்கோ அல்லது பண தேவையை பூர்த்தி செய்வதற்கோ அல்லது தன்னுடைய சரீர சுகத்திற்கோ மனுஷனைத்தான் அவர்கள் நம்பி வாழ்கிறார்கள். எந்த பிரச்சனைக்கும் அதைத்தான் மனுஷன் நம்பி வாழ்கிறான். ஏனென்றால் மனுஷன் அவன் தெய்வம் என்று எண்ணுகின்ற ஒரு பகுதிக்கு ஏன் அவன் உடனடியாக செல்வதில்லை என்று சொன்னால், தெய்வம் எங்கே வருவார்? அவர் அங்கே அதை வைத்து அவர் போற்றி, அந்த மதம் வேண்டுமானால் போற்றி வைத்திருக்கக்கூடும், அந்த ஆலயத்திற்குள்ளே அவர் இருக்கக்கூடும். அவர்களோ அந்த தெய்வத்தை உயிருள்ளவர்களாய் அவர்கள் காண முடிவதில்லை. ஆகவே இவ்விதமாய் வேத புத்தகத்திலே ஒரு அற்புதமான ஒரு நற்செய்தி ஒன்று உண்டு. அது என்ன நற்செய்தி என்று சொன்னால், தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்ற நற்செய்தி. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உயிரோடு இருக்கிறவராய் சாவாமையுடையவராய் இருக்கிறார். அந்த தெய்வம் உள்ளே தான் வந்தார், நன்மைகளை செய்தார். அதுபோலவே இப்பொழுதும் உயிரோடு இருந்து நன்மைகளையே செய்வார். அவரிடத்தில் சென்ற ஒருவராயிலும் கூட பூமியில் இருக்கும் பொழுது அந்த இயேசுநாதர் என்ற அந்த தெய்வம் தன்னிடத்தில் வந்த ஒருவனையும் புறம்பே தள்ளவில்லை. அவன் எந்த வியாதியஸ்தனாக இருந்தாலும், அவன் மரண தருவாயில் இருந்தவனாக இருந்தாலும் சரிதான், இல்லை மரித்து போனவனாக இருந்தாலும் சரிதான், அது குஷ்டரோகியாக இருந்தாலும் சரிதான், கால் முடமானவனாய் அல்லது கண்குருடானவனாய் இருந்தாலும் சரிதான், அவரிடத்தில் சென்ற அத்தனை பேரையும் அவர் தெய்வம் ஆசீர்வதித்து சுகத்தையும் அவர்களுக்கு ரட்சிப்பையும் கொடுத்தார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு நற்செய்தி இல்லையா? இது ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய நற்செய்தி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே ஒரு நற்செய்தி. மதம் என்று சொல்வதை எத்தனையோ மதத்தில் இதையும் ஒன்றாய் சேர்த்து கொண்டு போய்விடுவார்கள்.
வேதம் ஒரு நாளும் இந்த வேத புத்தகம் இயேசுநாதருடைய வேத புத்தகம் மதம் என்ற ஒரு பகுதியை ஒரு நாளும் அது அதை அறிமுகப்படுத்தினதே கிடையாது. அது சொன்னதெல்லாம் தெய்வம் இந்த பூமியிலே வந்திருக்கிறார், அவர் இந்த பூமியிலே அவர் இயேசுநாதராய் அவர் வந்தார், அவர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், தன்னிடத்தில் வந்து அனைவருக்கும் அவர் சுகமளித்தார். பின்பு அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து பெரும் மாபெரும் ஒரு செயல் என்னவென்றால் உயிர்த்து எழுந்தார். இன்றும் இஸ்ரேல் அந்த வாழ்ந்த இந்த இஸ்ரேல் தேசத்திலே அந்த கல்லறை திறந்து தான் இருக்கிறது. இஸ் ரிசன், அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அந்த உயிரோடு அந்த எழுந்தார் என்பதை கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் விசுவாசிப்பது இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பாடுவார்கள், ஆனால் அதை தங்கள் சொந்த வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொண்டு கைக்கொள்ளுவதில்லை. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் கூட அந்த இயேசுநாதர் கிறிஸ்துநாதர் உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்திருந்தாலுமே கூட தன் கஷ்ட நேரத்திலே அவர் உதவி செய்ய முடியும் என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பதில்லை. அவரிடத்தில் போய் வேண்டுதல் செய்வதற்கு பதிலாக மீண்டும் 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 மனுஷன், மீண்டும் மீண்டும் பணம், மீண்டும் மீண்டும் தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அல்லது எதையாவது ஒன்றை நம்பித்தான் ஓடி ஆடி இவர்கள் உதவியை தேடுகிறார்கள். இல்லாமல் இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிப்பது இல்லை. விசுவாசம் என்று சொல்வது நம்பப்படையவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்வது ஒன்று. அந்த இயேசுநாதர் இப்பொழுது உயிரோடு இருந்தாலும் காணப்படத்தக்கவராய் அவர் இருப்பதில்லை. அவரை முதலாவது நீங்கள் காண இயலாது. அனல் உயிரோடு இருக்கிறார், அவர் எங்கும் வாசமாக இருக்கிறவர். அவருக்குள் பிழைத்து அவருக்குள் அசைகிறோம் என்று சொல்வதெல்லாம் எங்கும் அவர் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவர் விரைந்து வந்து நமக்கு அவர் உதவி செய்வார். ஆகவே அதுபோன்று சர்வவல்ல அந்த தெய்வத்தினுடைய அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை உடையவர்கள் எவர்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவர் இரட்சகராய் வருவார். ஆகவே நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசிப்பது இல்லை. நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வார் என்று அந்த விசுவாசம் இருக்கிறதே நம்பிக்கை விட மேலானது. அந்த நம்பிக்கையை விட வருவார், எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் என்று அந்த உதவியினுடைய விசுவாசம் அவர்களுக்கு இருப்பதே இல்லை. எனவே கிறிஸ்தவர்கள் யாவரும் நம்பியிருக்கிற இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்பியிருந்தாலும் அவருடைய உள்ளத்திலோ இருதயத்திலோ விசுவாசம் இருப்பது இல்லை. எனவேதான் எபிரேயர் எழுதின நிருபம் என்ற 7ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் தமது மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் ஆகையால் அவர்களை முற்றுமுடியே ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எங்கள் இருதயத்திலே, எங்கள் இல்லத்தில், வீட்டிலே, எங்கள் சபைகளிலே அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாகவே நாங்கள் காண்கிறோம். அவர் ஏன் உயிரோடு காண்கிறோம்? சும்மா நம்பிக்கை என்று அல்ல, அது ஏதோ ஒரு போலியான ஒரு நம்பிக்கையை வைத்து நாங்கள் வாழ்வதில்லை. இந்த சரித்திரம் கூட பிஃபோர் கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்துவுக்கு பிறப்பிற்கு முன்பாக, ஏடி என்று சொன்னால் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்கிறது. அவ்வளோதான் அவர்களால் சொல்ல முடிந்தது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்று இருப்பதை அதை கண்டவர்கள், அதை பார்த்தவர்கள், சீஷர்கள் அனைவரும் அவரை கண்டார்கள். இப்பொழுது அவரை காணாவிட்டாலும் விசுவாசிக்கிறார்கள். அவரை விசுவாசித்து மெய்யாகவே அவருடைய வாழ்க்கையில் அந்த இரட்சகர் உதவி செய்கிறார். கூப்பிடும் பொழுதெல்லாம் வந்துவிடுகிறார். வந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அவர்களை ரட்சிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இட்ஸ் நாட் ஆர்டினரி, சாதாரணமாக அல்ல, உதவி அல்ல. அவர் வந்தால் பவர்ஃபுல், வல்லமையாய் உதவி செய்து அவனுக்கு உதவி செய்வார். மனுஷன் அவன் வாழ்வடைய வேண்டுமென்றால், ரட்சிப்படைய வேண்டுமென்றால் இந்த உயிருள்ள இரட்சகரை அவன் விசுவாசிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இங்கே வேதம் எழுதியிருக்கிறபடி, ஏனென்றால் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். இந்த வேத புத்தகத்திலே உள்ள ஒரு அதிசயமான ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்களை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படி அவர் உங்களை கண்காணித்து உயிரோடு இருக்கிற அவர் உங்களை பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீங்களும் விசுவாசித்தால் அதுபோன்று அவர் உங்களையும் கூட
நீ இரவு நேரத்தில் என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்து இருப்பதெல்லாம் இரவு நேரம்தான். இரவு நேரத்தில் தான் அநேக வியாதியஸ்தர்கள் துன்புறுகிறார்கள். இரவு நேரத்தில் தான் அநேகர் மரித்தும் போய்விடுகிறார்கள். அதுபோன்ற ஒரு இரவு நேரத்திலே கூட என்னை காக்கிற தெய்வம் வல்லவராக இருக்கிறார். அவர் உறங்குவதே இல்லை, தூங்குவதே இல்லை, கண்ணின் மணி போல் என்னை பாதுகாக்கிறார் என்றெல்லாம் வேதம் அற்புதமாய் எழுதி வைத்திருக்கிறது. அதுபோன்ற சொற்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எங்கு நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைப்பது இல்லை. அப்படி அவர் உங்களை காப்பார். எனவே இயேசுநாதர் அந்த தெய்வம் உயிருள்ள தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பாக்கியவான்கள். அது ஏனென்றால் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகின்றபடியினாலே, அங்கே நாம் பார்க்கிறபடி தேவனிடத்திலே சேருகின்றபடியினாலே அவர்களை முற்றுமுடிய காத்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஏதோ ஒரு நேரத்தில் உதவி செய்தோம் என்று அல்ல, உங்கள் ஜீவகாலமெல்லாம் கூடவே இருந்து உதவி செய்வார். இந்த தேவன் நம் தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல் கடைசி மணி நேரத்தில் கூட நம்முடைய ஜீவனை இறைவனிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிற அந்த நேரம் வரைக்கும் கூட கூடவே இருப்பார். மரணத்தின் பள்ளத்தாக்கு என்று எழுதியிருக்கிறது. மரணம் என்று சொல்கிற ஒரு குழி என்று அல்ல, அது பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், கூடவே வந்து பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறாரே, அதுபோன்ற ஒரு அற்புதம் இயேசுநாதர் தருவார். முற்றுமுடியே உங்களை காத்து ரட்சிப்பார். இது போன்ற ஒரு விசுவாசத்தை உடையவனாக இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்தால் வெறும் நம்பிக்கையை வைத்திருக்கிறானே அல்லாமல் தன்னை முற்றுமுடியே காத்து ரட்சிக்க வல்லவர் அவர்தான். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை அநேக கிறிஸ்தவர்கள் கூட வைத்திருப்பதில்லை. கையில் வேதம் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் வாயிலே இயேசுநாதரை சொல்கிறார்கள், ஆலயத்திற்கும் போவார்கள். ஆனால் அவர்களோ மனதார நெஞ்சார விசுவாசிப்பதே இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ என்று அந்த விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த ரட்சிப்பை அடைய முடியும். அவர்களுக்கு அவர் ரட்சகராய் வருவார், அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை மன்னிப்பார், அவருடைய பாவங்களை எல்லாம் போக்குவார். அவர் நரக குழியிலே போகிற மனுஷனுக்கு தூக்கி எடுத்து ஜீவனை அவர் தருவார். பின்பு முற்றுமுடியே அவர் காத்து அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா! இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு ஜீவியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். வேத புத்தகத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் நம்பவில்லை என்று, கூட இந்த சீசர்களை நம்பவில்லை என்று ஒரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். மார்க்கெழுதின அந்த சுவிசேஷத்திலே அங்கே கடைசி 16ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு கூறப்பட்ட சில வாசகங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். மார்க்கெழுதின அந்த சுவிசேஷத்திலே என்ன பார்க்கிறோம்? இயேசு உயிர்த்தெழுந்த நேரத்தில் இருந்த சீசர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவ பெண்மணி இருந்தார்கள். அவர்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அந்த 9ஆம் வசனத்திலே 16:9 வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு அந்த உயிர்த்து எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று எழுதியிருக்கிறது. அவள் போய் அந்த செய்தியை சீசர்களுக்கு போய் அறிவித்தாள் என்றும் கூறுகிறது 10ஆம் வசனத்திலே. ஆனால் 11ஆம் வசனத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை என்றுதான் எழுதியிருக்கிறது. அவரை கூட இருந்த சீசர்கள் கூட நம்பாமல் போன ஒரு நேரம். பின்பு அதை அடுத்துதான் நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அந்த கிராமத்துக்கு போன 2 பேருக்கு அவர் மறுரூபமாய் தரிசனமானார் என்று எழுதியிருக்கிறது. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இதை கேட்டீர்களாம்? அதுபோன்று கூடவே இருந்த சீசர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சில சமயங்களிலே அந்த உள்ளத்திலே அவிசுவாசம் வந்துவிடுகிறது. உயிர்த்தெழுந்தார் அந்த இரட்சகர், இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், எங்களை முற்றுமுடியே காத்து ரட்சிக்க வல்லவர் என்று அவரால் நம்ப முடிவதில்லை. எனவே தான் ஆண்டவர் இயேசு அதை குறித்து வருத்தமாய் அவர் கூறினார். அவர் எப்படி அதை வருத்தமாய் இவ்வாறு நம்பாமல் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே இவ்வாறு நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை இயேசுபிரான் கடிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது.
கேட்டீர்களாம், உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்க வேண்டும்? இருதயத்திலே இருக்க வேண்டும். ஏதோ மூளை அறிவிலே விசுவாசிக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் அந்த சில காரணங்கள் குழம்பி போய்விட்டால் விசுவாசத்தை இழந்து போய்விடுவார்கள். ஆகவே அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து, அந்த இருதய கடினத்தை குறித்து கடிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. இதை கேட்க அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய இடம் என்னவென்று சொன்னால் உங்கள் இருதயம். உங்கள் இருதயத்திலே இயேசுபிரானை மனதார நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறி அவரிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அடுத்த ஒரு நல்ல வசனம் ஒன்று இருக்கிறது. அதுவே உங்களுக்கு சுவிசேஷமாய் மாறிவிடும் என்று சொன்னார். சுவிசேஷம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே நற்செய்தி உண்டாகிவிடும். மகிழ்ச்சியான செய்தி அங்கே பொங்கி வழிந்துவிடும். அதுவே உங்களுக்கு நற்செய்தியாய் மாறி அதற்கடுத்த வசனத்திலே இவ்வாறு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவதை நீங்கள் விசுவாசிக்கிறபடினாலே, விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாக திருக்கப்படான், வியாதியிலேயே மடிந்து போக மாட்டான், பிரச்சனையிலேயே ஓய்ந்து போய் மடிந்து போக மாட்டான். அவனோ வேதம் வெளியிருக்கின்றபடி விசுவாசம் உள்ளவனாகி இருக்கிறபடினாலே அவன் ரட்சிக்கப்படுவான். இதுபோன்று தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை இந்த மாலை வேளையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இயேசுபிரான் இந்த பூமிக்கு வந்தது உண்மை என்று அறிந்த அநேகர் அவர் உயிருள்ள தெய்வம் என்பதை விசுவாசிப்பது இல்லை. அவர்கள் அவரை மனதார விசுவாசித்து நம்புவதும் இல்லை. நம்பியிருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே சஞ்சலமும் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் புலம்பலும் முறுமுறுப்பும் கசப்பும் வருவதில்லை. அது ஏனென்றால் எப்போதும் அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே எங்களை முற்றுமுடிய காத்து ரட்சிப்பார் என்ற அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசுபிரான் சொன்னார், இவ்விதமாய் இயேசுபிரானை இரட்சகரை சிலுவிலே தனக்காக மரித்து உயிர்த்து எழுந்தவரை எவனெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவன் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான் என்று கூறினார். இது கேட்க அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுபிரான் பிடிக்காத ஒன்று என்னவென்றால் தன்னை விசுவாசிக்காத ஜனங்களைத்தான். அவிசுவாசமாக இருந்து தன்னை நம்பாத அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார். மந்த புத்தி உள்ளவர்களை, மந்த இருதயம் கொண்டவர்களை என்று கூட அவர்களை இடித்துரைத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செழித்து வாழ்வதற்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், உங்களுக்கு உதவி செய்ய தெய்வம் உண்டு. ஒரே தெய்வம், உயிருள்ளவர் அவர்தான். நம்மை போல் இந்த பூமியிலே வந்து எல்லோருக்கும் நன்மைகளை செய்தவர், எல்லா கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் வியாதிகளிலும் கூடவே மக்களோடு இருந்து ஒருவரையும் புறம்பே தள்ளாமல் ரட்சிப்பை தந்தவர். அந்த ரட்சகரை நீங்கள் பெற்றுக்கொண்டார். உங்களுடைய ஜீவகாலம் எல்லாம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் முற்றுமுடிய உங்களை காத்து ரட்சிப்பார். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், தெய்வத்தின் பிள்ளையாக அவரை மாற்றுவார், நரகத்திலிருந்து தூக்கி எடுத்து பரலோக ராஜ்யத்துக்குரிய மக்களை சேர்த்து கொள்வார், தன் சொந்த பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்வார். பின்பு முற்றுமுடிய கடைசி மட்டும் கைவிடாமல் அவர் உங்களை காத்து ரட்சிப்பார். இந்த அற்புதமான உயிருள்ள தெய்வத்தை விசுவாசிப்பதற்கு இந்த மாலை வேளையிலே நீங்கள் நல்ல தீர்மானம் எடுங்கள். இருக்கிற இடத்திலிருந்து கூப்பிட்டு, இறைபெருமான் இயேசுவே, என்னை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தவரை நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நீர் உயிருள்ளவர், இந்த பூமியிலே நீர் வாழ்ந்து மரித்து பாவங்களுக்காக மரித்து எங்கள் விடுதலையை தரும்படியாக மரித்து உயிரோடு எழுந்தவர், இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நான் மனதார ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன் என்று கூறி வந்துவிட்டால் அவர் உங்களை ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பு முதலாவது ஆரம்பித்து பின்பு முற்றுமுடிய உங்களை காத்து ரட்சிப்பார். இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்ற அப்படின்னாலே we are all the time happy. நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்னதான் குறைவுபட்டாலும் அந்த இடத்திலெல்லாம் அவர் வருவார். எங்களுடைய உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் வருவார், எங்களை ரட்சிப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். அவர் வந்து ஏராளமான அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தருவதை கண்ணார கண்டு மகிழ்கிறோம். எங்கள் விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. இந்த அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்கிவிட்டால், தெய்வத்திற்கு நீங்கள் படித்திருக்கிறீர்களா, படிக்கவில்லையா, ஏழையா பணக்காரனா என்பது ஒரு பாரபட்சம் ஒன்றும் இல்லை. எல்லோரையும் ஒரே விதமாய் நேசிக்கிறார். எல்லோரும் தெய்வத்தால் படைக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் தான். ஒருவரையும் கைவிட மாட்டார். நீ இருக்கும் இடத்துலேருந்து அவரை கூப்பிட்டால் அவர் வருவார். சர்வவல்ல தெய்வம் உங்களை தேடி வருவார். உங்களுக்காகவே இந்த பூமியிலே வந்து உயிர் கொடுத்தவர் வராமல் இருப்பாரா? கூப்பிட்டுடன் வருவார். உங்களை ரட்சகராய் மாறுவார். உங்களை முற்றுமுடியை காத்து ரட்சிப்பார்.
இந்த ஆச்சரியமான வாழ்க்கையை நீங்கள் பெற்று ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் வாழ இறைவன் அருள் புரிவாராக. மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.